வேட்டையாடிய கோர தாண்டவத்தால் 25 அப்பாவி தொழிலாளர்கள் பனிச்சரிவில் புதைந்துள்ள சம்பவம்தான் உத்தரகாண்ட் மாநிலத்தையே உலுக்கியுள்ளது. அடுத்தடுத்து அங்கு நடந்த சோக சம்பவம் என்ன என்பதை பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டம் அருகில் உள்ளது மானா என்ற கிராமம். இந்த கிராமம் இந்திய திபெத் எல்லையில், அதாவது கடல் மட்டத்திலிருந்து 10,499 அடி உயரத்தில் உள்ளது. இந்த பகுதியில் இராணுவத்தினர் அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. திபெத் எல்லையை நோக்கி செல்லும் பாதையில் தேங்கி கிடந்த பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் PRO என்ற அமைப்பினை சேர்ந்த 57 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். பணியில் ஈடுபட்டிருந்த சில நிமிடங்களில் இயற்கை தனது ஆட்டத்தை ஆடத் தொடங்கியுள்ளது. திடீரென பலத்த மழை பெய்தது மட்டுமின்றி பனிச்சரிவும் ஏற்பட தொடங்கியுள்ளது. அங்கிருந்த தொழிலாளர்கள் மொத்த பெயரும் இயற்கையின் பிடியில் சிக்கி தவித்தனர். இந்த தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் பனிச்சரிவில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது 32 தொழிலாளர்களை மட்டுமே மீட்க முடிந்தது. மீதமுள்ள 25 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு கொடூரமான பனிப்பொழிவும் மழைப்பொழிவும் நீடித்து வருவதால் மீட்பு பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்திய ராணுவம், தேசிய மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படை என பலரும் களமிறக்கப்பட்டுள்ளதாக சமோலியா மாவட்ட ஆட்சியர் சந்தீப் திவாரி கூறியுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழப்புகள் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. மீதமுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதற்கிடையில் சமோலியா, உத்தரகாசி, ருத்ரபியாக், பாகேஷ்வர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பாதுகாப்பு புவி ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்திருந்தது. அது மட்டுமின்றி வானிலை ஆய்வு மையமும் கனமழை பொழியும் என எச்சரிக்கை விடுத்தது. இந்த எச்சரிக்கையை மீறி தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டதால் விபத்தில் சிக்கிக் கொண்டனர் என தகவல்கள் கூறப்படுகிறது.